ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய அதே நேரம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு தக்காளி குருமா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. குக்கரில் ஜஸ்ட் ஒரு 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். வீடே மணக்க மணக்க ஒரு அருமையான தக்காளி குருமா ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்திடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 3 துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தில் 1.5 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது இஞ்சி துண்டை விட பூண்டு ஜாஸ்தியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே தக்காளி பழம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ஒரு 4 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். நடுவில் இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கரம் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கசகசா, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, சின்ன துண்டு பட்டை 2 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா குருமா நல்ல மணமாக இருக்கும், அதனால் கல்பாசி சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லாத பட்சத்தில் 2 ஸ்பூன் அளவு பொரிகடலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது, அதுவே நல்லா வலுவலுன்னு அரைப்பட்டு வந்துடும். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. 2 பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அது பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறோம். ஓவராலாக இதுக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்குறோம். 1.5 வெங்காயத்தை அரைச்சிருக்கிறோம். அரை வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்த உடனே பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதித்து லம்ஸாக வர நேரத்தில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு குழம்பு பொடி தான் நான் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இதெல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அந்த தண்டோடையே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தண்டோடு சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா நம்ம ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. குருமா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓவராலாக நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கனாலே போதுங்க. ஒரு அருமையான தக்காளி குருமா ரொம்ப சிம்பிளாக வீடே மணக்க மணக்க ரொம்ப ஈஸியாக செய்திருக்கிறோம். இட்லி தோசைக்கு எப்பயுமே சட்னி சாம்பார் அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குருமா செய்து கொடுக்கும்போது. பாருங்கள் என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா திக்காக ஒரு வெஜ்ஜு சால்னா மாதிரியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு தக்காளி குருமா ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குருமாவை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.